தமிழகம் இன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை தமிழகத்தில் ஒற்றை கோரிக்கைக்காக அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் விளாசி தள்ளி கொண்டிருக்கின்றன. அந்த ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மின் தடை. 1/7/1957 ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மின்சார வாரியம். இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னும் 18 நாட்களில் 70வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 12 மண்டலங்களாகவும் 37 மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்களாகவும் 2850க்கும் மேற்பட்ட பிரிவு அலுவலகங்களாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1 கோடி மின் இணைப்பு தமிழகத்தில் இருக்கும்போது ஊழியர்களுடைய எண்ணிக்கை 1,36,000. இன்று தமிழகத்தில் 3 கோடி மின் இணைப்புகள் உள்ளன. மின் மோட்டார்களுக்கு 13 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. அதேபோல் ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிய மக்கள், அனைத்து சமூகத்தின் ஏழை மக்கள், அவர்களுக்கு குடிசை விளக்கு, ஒத்தை விளக்கு என்கிற 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த ஒத்தை விளக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய துறை மின்சாரத்துறை. லட்சக்கணக்கான விசைத்தறி நெசவாளர்களுக்கு, விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் மின்சாரம் மானிய விலையில் வாங்கக்கூடிய துறை மின்சார வாரியம். இப்படி பல பேர்களை பெற்ற இந்த மின்சார வாரியம் இந்த 1 மாத காலமாக தமிழகம் முழுவதும் அல்லோல கல்லோலப்பட்டிருக்கிறது. காரணம் மின் தடை. சில பேர் கூறுகிறார்கள் மின் வெட்டு என்று. மின் வெட்டிற்கும் மின் தடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மின் வெட்டு என்றால் நமக்கு தேவையான மின்சாரம் இல்லை, ஆகையால் மின்சாரத்தை பொதுமக்களுக்கு வழங்க முடியவில்லை, தேவையான மின்சாரம் இல்லாத காரணத்தால் வழங்க முடியாத காரணத்தால் அது மின்வெட்டு. ஆனால் தமிழகத்தில் இப்போது அப்படி அல்ல. நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள் காற்றாலை மூலம் தனியாரிடம் வாங்குவதன் மூலமாக மத்திய மின் தொகுப்பில் இருந்து நமக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கின்ற காரணத்தால் இப்போது மின் வெட்டு அல்ல, மின் தடை. ஏன் இந்த மின் தடை ஏற்படுகிறது? அதுதான் நான் முதலில் சொன்னேன். 1 கோடி மின் இணைக்கும் இருக்கும்போது 1,36,000 ஊழியர்கள். இன்று 3,5 கோடிக்கு மேல் மின் இணைப்புகள் இருக்கிறது. மின்சார வாரியத்தை 70,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக. இன்று மின்சார வாரியத்தில் வெறும் 70,000 ஊழியர்கள் தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 3,5 கோடி மின் இணைப்பு உள்ள இந்த நிறுவனத்தில் வெறும் 70,000 பணியிடங்கள். அதுவும் களப்பணியிலே, எல்பர் என்கிற அந்த களப்பணியிலே 25,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன.